சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை தெனாலிராமன் தன்னோட குரு கிட்ட கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கிறாருங்க. அதற்கு தெனாலிராமனோட குரு, கடவுள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. நீ பார்க்குற எல்லா மனிதர்கள் இடத்துலயும் இருக்கிறாரு. உன்னை சுத்தி இருக்க எல்லா பொருள்கள் இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருங்க. தெனாலிராமன், ஓ! கடவுள் அப்ப எல்லா இடத்துலயும் இருக்காரு. எங்கனாலும் நம்மள கடவுள் காப்பாத்திருவாரு அப்படின்னு நம்புறாருங்க. ஒரு முறை சந்தையில நடந்து போயிட்டு இருக்காருங்க தெனாலிராமன். அப்போ மதம் பிடித்த யானை ஒன்று வெறித்தனமா ஓடி வருதுங்க. அதன் மேல் இருக்கிற அந்த யானை பாகன் எல்லாரையும் தப்பிச்சு ஓடுங்க, ஓடுங்க யாரும் நிக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்துக்கிட்டே வராருங்க. ஆனா தெனாலிராமனும் அத பார்த்துட்டு மெதுவா யோசனை தாங்க செய்றாரு. நகரவே மாட்டேங்கிறாருங்க. அதான் கடவுள் அந்த யானைக்குள்ளேயே இருப்பாருல்ல, அவர் என்ன காப்பாத்துவாரு. நான் எதற்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு அதே இடத்துலயே நின்னுகிட்டு இருக்காருங்க. அந்த யானை பாகன் மறுபடியும் கத்துறாருங்க. "விலகி போ தெனாலிராமா, இல்லன்னா இந்த யானை உன்ன கொன்னுரும்" அப்படின்னு சொல்றாருங்க. அப்பயும் தெனாலிராமன் நகரவே மாட்டேங்கிறாருங்க. தெனாலிராமனுக்கு கிட்ட வந்த யானை, தெனாலிராமன தன்னோட தும்பிக்கையால தூக்கி விசிறி அடிச்சிருதுங்க. நல்ல வேளை ஒரு புல் தரையில போய் விழுந்துட்டதுனால தெனாலிராமன் உயிர் தப்பிக்கிறாருங்க. இப்போ தெனாலிராமனுக்கு பெரிய குழப்பமா இருக்குங்க. குருவ வந்து சந்திக்கிறாருங்க. "என்ன நீங்க எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருங்கிறீங்க. ஆனா அப்படி இல்ல போல இருக்கே. ஞான நீத்தி என்ன கீழ தள்ளிருச்சே" அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கடவுள் சொல்றாங்க, "நான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு தானே சொன்னேன். அப்ப அந்த யானை பாகன்குள்ளேயும் கடவுள் இருப்பாருல்ல. அவர் தான் உன்னை எச்சரிச்சாருல்ல, விலகி போன்னு. நீ ஏன் அத கவனிக்கவே இல்ல? நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கடவுள் எச்சரிக்கை செய்வாரு, யாராவது மூலமாக. நீ தான் அத புரிஞ்சுக்கணும்" அப்படின்னு குரு சொல்றாருங்க. அதற்கப்புறம் தான் தெனாலிராமன் தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாருங்க. கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே கடவுள் எல்லா இடத்துலயும் தாங்க இருக்காரு. ஆனா நம்ம தான் நமக்கு எச்சரிக்கை செய்றவங்க இருந்தாங்கன்னா, அத உடனே கேட்டு தக்க சமயத்துல சிறப்பா நடந்துக்கணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி உள்ள கதைகள் கேட்க டெய்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.